அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரியாணி அபிராமி பற்றி இப்போ நியூஸ் ஓடிட்டுருக்கு. அதனுடைய எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெரியும். அதை திருப்பி நான் சொல்லி அதை விளக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ஏற்கனவே அதனுடைய தண்டனை விவரங்கள் எல்லாமே தெரியும். இந்த பெண் இப்படி ஆனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு, நம்ம இந்த நான் சொல்லப்போகிற விஷயங்கள் மேற்கொண்டு இது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கற்றுக்கிட்டு ஆபத்து உருவாக்கக்கூட முடியுங்கிறதுனால, ஆனால் சொல்லாமல் இருக்க முடியாது. இதுதான் விஷயங்கிறத நம்ம தெளிவாக சொன்னா தான் ஓரளவுக்கு விழிப்புணர்வு பெண்கள் இடத்துல ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதை பயன்படுத்தி இப்படி ஒரு ஐடியா இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறவனுங்கள நம்ம தடுக்க முடியாது. அதிலிருந்து நம்ம தான் சில விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டு சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிறத கற்றுக்கணும் பெண்கள். அதுக்காக தான் இந்த காணொளி. மனித இனத்தில் பிறந்துட்டாலே நம்ம கிறுக்குகளாக தான் வாழணுங்கிற அவசியம் கட்டாயம் எதுவுமே கிடையாது. நம்ம தெளிவாக புத்திசாலியாக வாழணும்னா முதல்ல சமுதாயம் கற்றுக் கொடுக்குற எந்த விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த சமுதாயம் எதுக்காக இதை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். முதல்ல பிரியாணி. இது நம்ம தமிழ்நாட்டு உணவு கிடையாது, வெளியிலேருந்து வந்தது. அது அடுத்த பிரச்சனை. இதில் என்ன டேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் காரணம் அதில் போடக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். அது விலை அதிகமானது தான். ஜாதிக்காய், ஜாதி பத்திரிம்பாங்க. இதை எந்த பிரியாணி மாஸ்டரும் சொல்ல மாட்டா வெளியே. சொன்னோம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் இல்லையா? அது ஆக்சுவலாக இத்தனை மணமும் சுவையும் தரக்கூடியது. அதாவது நாக்கில் இருக்கிற சுவை மொட்டுகளை அது எரிக்கக்கூடிய அளவுக்கு காரம் மிக்கது ஜாதிக்காயும் ஜாதி பத்திரியும். அது 2வது மிக மிக காம பெருக்கி. ஆண்களுக்கு அந்த ஜாதிக்காயும் பெண்களுக்கு ஜாதி பத்திரியும் காமம் பெருக்கியாக இருக்குது. இது இயற்கையான மூலிகை. இந்த என்னென்னமோ மாத்திரை சொல்கிறாங்கள்ல, அதை விட பல மடங்கு வீரியம் மிக்கது. தொடர்ந்து சாப்பிடும்போது இதனுடைய கண்டென்ட் உடம்புல இருந்ததுன்னா அந்த எஃபெக்ட் கொடுக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. உடனே போய் மளிகை கடையில் இதை வாங்கி அதை சாப்பிட்டு நம்ம ஆனந்தமாக இருக்கலாம்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அதை வீட்டில் கணவன் மனைவி இருவர்களுக்குள்ளே உபயோகப்படுத்தினா எந்த ஒரு தவறும் கிடையாது. சரி, வீட்டில் உபயோகப்படுத்தலாம். பிரியாணியில் போட்டு அதை சாப்பிட்டா என்ன இப்படி ஆயிரும்? அப்படி என்ன ஒரு கொலை செய்கிற அளவுக்கு ஒரு பெண்மணி மாறி விடுவாளா அப்படின்னா, இது பிரியாணியால் நிகழ்ந்த நிகழ்வு கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி போதை வஸ்துக்கள் மிக எளிதாக கிடைக்குது. இந்த பெண்ணோடு அந்த பிரியாணி இங்கே சாப்பிட்டா மட்டும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சி போச்சுன்னா அதில் ஏதோ மர்மம் இருக்குதுன்னு தானே அர்த்தம். கணவனுக்கு அந்த டேஸ்ட்டு அப்படி ஒன்றும் தெரியல. பெண்மணிக்கு மட்டும் எப்படி அந்த டேஸ்ட்டு தெரியுதுன்னா, இந்த வக்கர புத்தி உள்ள ஆண்கள் எல்லா துறையிலும் இருப்பாங்க. சுற்றி இருக்க எல்லாருமே அப்படி தான் இருக்கிறீங்க. இதில் என்னத்தை போய் எல்லாருமே அப்படி இருக்கும் பொழுது சமய சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. இந்த இன்ஸ்டாகிராம், டிக்டாக் என்னென்னமோ இருக்குது. இதிலெல்லாம் இந்த குத்தாட்டம் போடுறவங்க ஒரு நல்ல கேரக்டராக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொசைட்டியில் ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது. அதை இவன் சரியாக புரிஞ்சுக்கிட்டவன், இந்த பிரியாணி சப்ளை பண்ணுறான் பாருங்கள், இந்த வேலைக்கு இருந்தவன், அவன் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறான் அப்படிங்கிறது இந்த கேஸில் நம்ம தெளிவாக பார்க்கணும். இவன் என்ன பண்ணியிருக்கணுங்கிறது உறுதியான முடிவாக நான் சொல்கிறேன். அவனை 2 தட்டு தட்டி திரும்ப ஒரு தடவை கேட்டோம்னா அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். இவன் வெறும் பிரியாணி சப்ளை பண்ணல, கூட இந்த போதை வஸ்து ஏதோ கலந்து தான் இந்த பெண்ணுக்கு தனியாக தான் கொண்டு போய் கொடுத்துருக்குறான். வீட்டில் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று இருக்கும், கணவர் பேங்குக்கு போயிட்டான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த பிரியாணி வச்சுருந்து குழந்தை வந்தவரை தர முடியாது. அப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த பிரியாணியை இலவசமாக கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி இவன் இந்த பெண்ணை எப்படியாவது நம்ம அடைஞ்சிருங்கிறதுல அவன் என்னென்ன பண்ணணுமோ அதை செஞ்சுருப்பான் இல்லையா? அப்போ பெண்ணுக்கு மட்டும் அந்த பிரியாணியில் மட்டும் டெலிவரி பண்ணும்போது அந்த போதை வஸ்து ஏதோ ஒன்று கலந்து தான் கொடுத்துருக்கணும். அதில் தான் இந்த பெண்மணியானவள் அடிக்ட் ஆகிருக்கிறா அப்படிங்கிறது தெளிவாக புரியுது நமக்கு. ஏன்னா ஒரு காதல் திருமணம் பண்ணிவிட்டு 2 குழந்தைகளை பெற்ற தாய் குழந்தைகளையும் புருஷனையும் கொல்லும் அளவுக்கு போகிறான்னா, இது நார்மலான பெண்கள் காம இச்சையிலெல்லாம் இப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. என்ன காம வெறி வந்தாலும் பெண்கள் அப்படியெல்லாம் செஞ்சிட மாட்டாங்க. இது தவறாக சமுதாயத்தால் புரியப்பட்டிருக்குது.
தவறாக பிம்பம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னணியில் கண்டிப்பாக இது ஏதோ போதை வஸ்து இருக்குது. அது என்ன வஸ்துங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், கொடுத்தவனுக்கு. அதை கொடுத்து தான் இதை வந்து அடிமை பண்ணி இந்த அளவுக்கு அந்த ஒரு வெறிய கிளப்புற அளவுக்கு அவன் பண்ணி விட்டுருக்கிறாங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இதே இந்த பெண் வந்து திருமணம் ஆகாமல் இருந்து இதே பிரியாணிக்காரனை சந்தித்து 2 பேரும் திருமணம் பண்ணியிருந்தா இவ்வளவு வந்து இச்சையோடு அந்த பெண்ணை இவன் வந்து அடைய முயற்சி பண்ணியிருப்பானா அப்படின்னா நார்மலான ஒரு பெண்ணாக தான் அவன் பார்த்துருப்பான். எப்போவுமே இன்னொருத்தனுடைய மனைவி தான் வந்து இவனுக்கு வந்து இது ஒரு மைண்ட் செட்டு. ஆண்களுக்கு பல பேர்த்துக்கு வந்து இது ஒரு மைண்ட் செட்டாக இருக்கிறதுனால, அதாவது எந்த பொறுப்பும் இல்லாமல் நினச்சிக்கிறாங்க. அடுத்தவன் மணி அது குழந்தை பிறந்தா கூட அதை அவன் வளர்த்துக்குவான், நம்ம எப்போ வேணாலும் புட்டுக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணமா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு மூளைகெட்ட ஒரு சென்ஸோட இது மாதிரி நடந்துக்கிறானுங்க. அடுத்தவன் மனைவி அடைவது அப்படிங்கிறதுல என்ன அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னா, ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். அவ்வளோதான், வேற என்ன. இப்போது இரவு நேரத்தில் குல்பி ஐஸ் விற்றுட்டு வருவானுங்க. இதெல்லாம் வந்து ஏன் அடிக்ட் ஆகுறாங்கன்னா, இதுலேயும் வந்து பொதுவாக வந்து வியாபாரங்கிறது வந்து உங்களை தொடர்ந்து வாங்க வைக்கிறது தானே. அதுக்கு என்ன வேணால் செய்ய, அவனுடைய வயிற்று பிழப்புக்காக அவன் என்ன வேணால் செய்வான். ஏன்னா எல்லோரும் வந்து அப்துல் கலாம் மாதிரி எல்லாம் அறிவு வளர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறதுனால சமுதாயத்தில் யாருமே தப்பு செய்ய மாட்டாங்க இல்லையா. அப்படி தான் நினச்சிக்கிறோம் நம்ம. படு முட்டாள்களாக இருக்கிறீங்க எல்லாருமே தொழிலுக்காக விஷத்தை கூட வச்சு கொடுப்பானுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிட்றத விட்டு போட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற புத்தியை வந்து முதல்ல நிறுத்தணும். அங்கே வேலை செய்கிறவனுல இன்றைக்கி இந்திக்காரனுக்கு தான். அவன் இந்த மாதிரி அடிக்ட் பழகி விட்டான்னு அந்த தோசையை வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்த ஹோட்டலுக்கே போக வேண்டிய நிலைமைக்கு உங்களை உண்டாக்கிடும். அந்த மாதிரி தான் இந்த குல்பி ஐஸு, அந்த மாதிரி தான் இந்த பிரியாணி, இன்னும் பல விஷயங்கள். இதை வந்து தொழிலை ரெகுலர் கஸ்டமராக இருக்குது. இவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. எளிதாக வேறு கிடைக்குது எல்லா பொருள்களும். கஞ்சா மிட்டாயின்னு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி விற்கிறானுங்க. இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து புரிஞ்சுக்கணும். கண்டதையெல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்குற, ட்ரை பண்ணி பார்க்குறேங்கிற அந்த வார்த்தையே என்னை கேட்டால், அந்த வார்த்தையே வந்து கொடுமையான ஒரு தண்டனைக்கூடிய வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்க்குறது, இது யார் கற்றுக் கொடுத்தாங்க இதில்? இப்போ வீட்டுக்கு வரவழைச்சி பிரியாணியை ட்ரை பண்ணி தான் இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து இப்படி ஒரு கேவலமான நிலைமை ஏற்பட்டிருக்குது. இதை புரிஞ்சுக்கணும். யாரும் வந்து கண்டதையெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை எந்த பொருளாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசனை பண்ணணும். இது எதில் தயாரிச்சுருக்குறாங்க, என்ன விஷயம். ரோட்டில் கலராக எதையாவது போட்டு விற்றுட்ருப்பானுங்க. அது நம்ம உணவு கிடையாது. கம்மங்கூழ்னு போட்டு விற்றுட்ருப்பாங்க. அதுவும் கூட யோசனை பண்ணி தான் சாப்பிட்ணும். அது வந்து ஹைஜீனா அப்படிங்கிறது குலங்கோத்திரமெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. பல விஷயங்கள் இருக்குது. உடனே வந்து ஜாதி இதெல்லாம் கொண்டு வரையான்ட்டு நீங்கள் கேட்கல. உண்மையிலுமே அது இருக்குது. அவங்களுடைய அறியாமை, அவங்க வீட்டில் இருக்கிற சுகாதாரம் எப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு இனத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை பொது மனிதர்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிடும்போது அது வந்து பல பேர்த்துக்கு வந்து அலர்ஜி உண்டாக்கும், டிசென்ட்ரி உண்டாக்கும். அதனால் வெளியில் போய் இந்த ரோட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிந்தனை பண்ணி அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்ணும். இப்படி வந்து கொலகாரியாக மாறுவேன்னு நான் சொல்லலை. பலவித இடர்பாடுகளை நமக்கு தரும். என்ன விஷயம்னா, இப்போ சுகாதாரம் இல்லாத உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே 1 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு தெரியாது. ரொம்ப வந்து பாய்சனிக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே வாமிட்டு, டிசென்ட்ரி ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் சிலது வந்து ஹைஜீன் இல்லாத பொருள்கள் 4 நாட்கள் கழித்து அந்த வயிற்றுக்குள்ளே வந்து அந்த பாக்டீரியாக்கள், மற்ற அந்த கெடுதல் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் உற்பத்தியாக வளர்ந்து அது வந்து பாடியை எஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் ஆகும். அப்போ வந்து 3 நாள் கழித்து நம்ம என்ன சாப்பிட்டோங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்காது, எங்கே சாப்பிட்டோம்ங்கிறது ஞாபகம் இருக்காது. எதுவுமே தெரியாது, ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சுன்னு போட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டுருப்போம். இதுதான் இந்த உணவுனால் வரக்கூடிய வியாதிகளில் பல விஷயங்கள் வந்து தெரியாமல் போகிறதுக்கு காரணம் இதுதான். வெளியில் நான் 4 நாட்களுக்கு முன்பால் சாப்பிட்டது என்னன்னு தெரியாது, மறந்துருக்கும். அதுதான் இதுக்கு காரணங்கிறது நம்மளால் கெஸ் பண்ண கூட முடியாது. அதனால் கண்டபடிக்கு வந்து இந்த ஒரு கல்ச்சரையே வந்து இந்த வீதியில் சாப்பிட்ற கல்ச்சரை கையேந்தி பவன் வேறு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படி ஏந்திட்டு நிற்கிறது பிச்சைக்காரனாட்டம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கல்ச்சரே கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்களே சிந்திச்சு பாருங்கள்.
இவனுக்கு கையில் வச்சுட்டு இட்லி போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. அங்கே ஒரு வண்டி போகும். அந்த புழுதி வந்து பறந்து இவனுக்கு சாம்பார்லேயும் இட்லி வந்து விழுது. அதை அப்படியே குழச்சி அடிச்சிட்டு இருப்பானுங்க. 2 நாள் கழித்து தான் அது டிசென்ட்ரி ஆகும். இப்போ ஒன்று சொல்கிறேன், அந்த ரோட்டில் எத்தனையோ விதமான ஒரு எச்சி துப்பிட்டு போவானுங்க. அதுவும் கூட காஞ்சி போய் அந்த பவுட்ரு மாதிரி ஆகி அது காற்றுல பறந்து வரும். ஒன்றும் இல்லை, நாய் மலங்கழிச்சு வச்சுருக்கும், அதெல்லாம் காஞ்சி போய் பவுடர் ஆகிருக்கும். காற்று அடிக்கும்போது அது பறந்துட்டு வந்து அந்த உணவில் விழுக்கும். இதெல்லாம் என்னென்ன வந்து அந்த காற்றுல வந்து விழுகுதுங்கிறது நமக்கு தெரியுமா? தூசு அப்படிங்கிறோம். அந்த தூசுக்குள்ளே எத்தனை விதமான விஷயங்கள் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுமா? அதை சாப்பிட்டு போட்டு 2 நாள் கழித்து டிசென்ட்ரி ஆகி என்னென்னே தெரியல அப்படின்ட்டு. அந்த வண்டி கடையில் கையேந்தி பவன் சொல்கிறாங்கள்ல, அதில் சாப்பிட்டதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. 4 நாட்களுக்கு முன்னால் சாப்பிட்டது எங்கே போய் காலையில் சாப்பிட்டதே மறந்து போகிறீங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த ஹைஜீனுங்கிறது வந்து எதுக்காகன்னா, நான் பல வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே ஆகலையே இப்படின்னு சொன்ன மயில்சாமி ஹார்ட் அட்டாக்கில் இருதயத்தில் வியாதி வந்து தான் இறந்தது. ஆக உணவு தயாரிக்கிறவங்க வந்து தன்னுடைய பெற்ற குழந்தைக்கு எப்படி ஒரு தாயை வந்து உணவு தயாரிப்பாலோ அந்த எண்ணத்தில் தயாரிக்கணும். அது மாதிரி இது வரைக்கும் உணவு தயாரிக்கிற எவனுமே பிறக்கலைங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ முதல்ல நான் தான் சொல்கிறேன் இந்த விஷயத்த. ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு எப்படி உணவு சமைப்பாலோ அதுபோல தான் வந்து உணவகங்கள் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து உணவு சமைக்கணும். அது எவனுமே செய்ய மாட்டானு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலை இது போன்ற போதை வஸ்துகளை கலந்து கொடுத்தா நமக்கு தெரியாது. பெண்களை குறி வச்சு தனியாக நடக்கிற இந்த இது வந்து எப்படி பெண்களுக்கு தெரிய போகுது? இது மட்டும் ஒரு மாதிரி நல்லா இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு அந்த மயக்கத்தில் அதில் அடிக்ட் ஆகி போகிறதுனால தான் இந்த விளைவுகள் இப்படியெல்லாம் உண்டாகுது. எந்த ஒரு பெண்ணும் காமத்துக்காக குழந்தைகளை கொலையே பண்ண மாட்டான். எல்லா நிகழ்வுக்கு பின்னாடி மர்மமான ஒரு முடிச்சு இருக்கும். அது என்னங்கிறது வந்து நம்ம அந்த பெண்ணை நல்லா வினவி கேட்டால் தான் அதனுடைய முடிவு என்னங்கிறது. அதே போல் அதை கலக்கினதை அந்த பிரியாணி கொடுத்தவங்ககிட்டையும் கேட்கணும். இது என்ன கொடுத்த, எப்படி இப்படி அடிக்ட் பண்ண, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுன்னு கேட்க வேண்டியது தான். அப்புறம் இந்த பெண்ணியல் பேச்சாளர்கள், மருத்துவ துறையும்பாங்க, மனவியல் நிபுணர்கள் எல்லோரும் சொல்கிறது என்ன, பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பெற்றோன்னையுமே காமத்தில் வந்து அந்த பாதி ஆசைகள் வந்து போயிடும், அதுக்கு பிறகு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு. 2 குழந்தை வச்சுன்னு முழுமையாக போயிடும், மெனோபாஸுக்கு பிறகு அது ஒன்றுமே தெரியாது, இப்படினால எத்தனையோ கதைகள் சொல்கிறாங்க. அப்போ வந்து 2 குழந்தை பெற்ற பெண் ஏன் இப்படி போனான் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணுமா இல்லையா எல்லாருமே? ஏன் எழுப்பலை யாருமே? அப்போ வந்து அந்த தியரி பொய்யா அப்படின்ட்டு கேட்கணுமில்ல. இப்போ நான் கேட்குறேன், அப்படியெல்லாம் ஏன்டா சொன்னீங்க அப்படின்ட்டு முடியை பிடிச்சி ஆட்டணுமா இல்லையா அந்த டாக்டர்கள் எல்லாம் பிடிச்சி, ஏன்டா இப்படி சொன்னீங்க அப்படி? இந்த பெண்ணுக்கு எப்படி 2 குழந்தை பிறந்ததுன்னா இந்த குழந்தைங்க 2 இந்த பெண்ணுக்கு பிறக்கலையா? இப்படியெல்லாம் கேட்கணுமில்ல நம்ம. இப்படி பலவிதமான தவறான கருத்துக்களும் பொய்யான விஷயங்களும் பரவி கிடக்கு. எது உண்மைங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியாத போது அதையெல்லாம் நம்ம நம்பக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ 2 குழந்தை பிறந்துருச்சுன்னா காமம் இருக்காது அப்படின்னா இந்த பெண் பொய்யாக்கிட்டா. அப்போது வந்து அது உண்மை அப்படின்னா இதுக்கு பின்னணியில் இந்த போதை வஸ்துகள் ஏதோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிரபல கம்பெனி ஐஸ்கிரீம் கம்பெனியினுடைய ஓனர் அவர் எப்படி வாழ்க்கையில் முன்னேறினார்னு உட்காந்து டிவியில் வந்து பேட்டி கொடுத்துட்ருப்பானுங்க. அதுக்கு ஒருத்தன் கேள்வி கேட்டுட்ருப்பான், பைத்தியக்காரன் மாதிரி உட்காந்து கேட்டுட்ருப்பான். பின்னணியில் என்ன இருக்குது, அந்த ஐஸ்கிரீமில் வந்து அந்த டேஸ்ட் அடிக்ட் அப்படின்னு போட்டு ஒரு கெமிக்கலே இருக்குது. அது இவ்வளோ %, அதுக்கு என்னமோ பேர் வச்சுருப்பானுங்க, அது கலந்துருக்குன்னு போட்டு அந்த இதுலேயே அச்சடிச்சிருப்பானுங்க. இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அங்கே ஒரு 2 தடவை ஐஸ்கிரீம் சாப்பிட்டா 3ஆவது தடவை 4ஆவது தடவை அப்படியே தொடர்ந்து அதை அடிக்ட் பண்ணிடும். டேஸ்ட் அடிக்ட்டுன்ட்டு பேர், அது ஒரு கெமிக்கல், அதுக்கு எனக்கு சரியான பேர் தெரியல, அது தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் நான் போய் படித்து பார்த்துட்ருக்கிறது இல்லை. இப்படி வந்து பல நம்மளை அடிமைப்படுத்துகிற விஷயங்கள் பல பொருள்களில் கலந்து தான் கொடுக்குறானுங்க. அப்படிங்கும்போது அதே பொருளை கொண்டு வந்து குல்பிலையுமே பிரியாணிலையும் கூட கலக்கலாம் டேஸ்ட் அடிக்டை. இப்படி வந்து பல விஷயங்கள் உலகத்தில் நடமாடுறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்தெல்லாம் எந்த ஒரு பொருளையுமே இந்த டீ காப்பி எப்படி அடிக்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. வெளிநாட்டில் இந்த குப்பையில் கிடக்கிற இலையை கொண்டு வந்து எப்படியோ நம்ம தலையில் கட்டி பழக்கி விட்டானுங்க. அதனால் இப்படி வந்து இந்த டெலிவரி பண்ணுறேன்ட்டு இந்த ஆர்டர் போட்டு என்ன ஆன்லைனில் ஆர்டர் போட்டு மிக பிரபலமான கடையிலேருந்து வருதுன்ட்டு நம்ம நினச்சிக்கிறோம். அது அங்கே வேலை செய்கிறவனுக்கெல்லாம் வந்து பிரபலமான ஆளுடைய பேரம்பேத்திக்கலாம். எங்கேயோ இருந்தால்
தவறுதலாக வந்து 1008 காலேஜுகளை திறந்து வச்சிருக்கிறாங்க. அதில் படித்து போட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் டெலிவரி பாயாக வர்றவனுங்க இருக்கிறானுங்க. அதே வந்து ஹோட்டலில் என்னமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு படிச்சுட்டு, கேட்டரிங் அப்படின்னு படிச்சுட்டு, என்னமோ அரைகுறையாக வந்து சுத்தம் சுகாதாரம் இல்லாமல், எல்லாம் படித்தவன் போட்டு படிப்பே இல்லாமல் படித்தவன் சொல்லிட்டு வந்து வேலையை செஞ்சுட்டு, அசிங்கம் பண்ணிட்டு, அடுத்தவங்களுடைய உடல் நலத்தில் சிறிதும் அக்கறை இல்லாமல், இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து விழிப்போட பச்சை தண்ணியை குடிச்சிட்டு ஈரத்துண்டை போட்டு வகுத்தில் படுத்துக்கலாம் போல் இருக்குது. அப்படி இருக்குது உலகத்தினுடைய சூழ்நிலை. அதனால் இதுபோல் குற்றங்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு இது போன்ற உணவுகள் கூட காரணமாக அமைஞ்சு விடுது அப்படிங்கிறத இந்த நிகழ்வுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் மக்கள் வந்து எல்லா விஷயங்கத்தையும் விழிப்புணர்வோடு இருக்கிற மாதிரி உணவு விஷயத்திலும் நம்ம வந்து மிக அக்கறை எடுத்து விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம தான் வந்து வாழ்ந்து முடிக்க போகிறவங்க. ஆனால் குழந்தைகள் வந்து இனிமேல் தான் வாழ துவங்குறாங்க. அதனால் அவங்க நலனில் அக்கறை வச்சு நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் கேடுகட்ட பழக்கங்களை பழக்கி விடாதீங்க. குழந்தைகளுக்கு கேட்க தான் செய்வாங்க. கூட படிக்கிறவன் அங்கே போய் சாப்பிட்டு வந்தான், அது என்னமோ 2 சிக்கன் படத்தில் பார்த்தோம்னா ஒரு சிக்கன் கால் வந்து 5 கிலோ வெயிட் இருக்கிற மாதிரி பெரிய ப்ளோ போட்டு வச்சுருப்பான். அதை வாங்கி பார்த்தோம்னா காக்கா கால் மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் ஏமாத்துறானுங்க. படத்தை வச்சு நிஜம் நினச்சிட்டு 2 பீஸ் வைப்பானுங்க, 2 காக்கா காலை வச்ச மாதிரி இருக்கும். காக்கா காலுக்கு மசாலா தேவை பொரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க பிரபல நிறுவனம். அவன் 90 வயசில் இதை கண்டுபிடிச்சானாமா. அதனுடைய பாதிப்பு என்னங்கிறது இன்னும் 10 வருஷம் கழித்து தான் தெரிய போகுது இந்தியாவில், தமிழ்நாட்டில். அதனால் இதிலெல்லாம் விழிப்புணர்வோடு இருங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் இது போன்ற சமுதாய சீர்கேடுகளை பற்றி விளக்கமாக நம்ம பார்ப்போம். நன்றி.